பேரன்பின் சொந்தங்களுக்கு எம்முடைய வணக்கம். நான் சோழிங்கநல்லூர் தொகுதி வீரத்தமிழ் முன்னணி செயலாளர் இரா. கதிரேசன். நாம் திருமாவர்களை பற்றியோ வேறு சிலரை பற்றியோ இங்கு கதைப்பது என்பது தேவையற்ற வேலை என்று பல நேரங்களில் அண்ணன் குறிப்பிட்டிருந்தாலும் சில வேளைகளில் சிலவற்றை நாம் பேசாமல் கடந்து போக இயலாது. இப்பொழுது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எளிய மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் வாய்ப்பும் உரிமையும் மறுக்கப்படுகிறது. அது எப்பொழுதும் வழங்கப்பட வேண்டிய ஒன்று. இத்தகைய ஒரு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் இந்த சமூகத்திற்கு கொடுத்தது போல இனி வரும் காலங்களில் தமிழகத்திலும் ஏனைய பகுதிகளிலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது ஜனநாயகத்தினுடைய உரிமை அல்லவா? அந்த ஒரு சிறிய காட்சியை விசிகாவினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமா அவர்களுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு சில நிமிடங்களில் அட்மின் தான் நீக்கினார் என்று இவர்கள் சப்புக்கட்டை கட்டினாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறாரா திருமா அவர்கள் என்ற வினா இங்கே தொக்கி நிற்கிறது. அது உண்மையும் கூட. மது ஒழிப்பு என்ற ஒரு நல்ல முழக்கத்தை எடுத்திருக்கக்கூடிய விசிகா ஏன் இதை 2021 திமுக ஆட்சிக்கு வந்து சில நாட்களிலேயே சில மாதங்களிலேயே 19க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்த போதும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 69 மக்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இந்த கள்ளச்சாராயத்தினாலும் மதுவினாலும் பாதிக்கப்பட்டு இறந்ததை அந்த நேரத்திலேயே இதை ஏன் கையில் எடுத்து தன்னுடைய கருத்துக்களை வலிமையாக எடுத்து செல்லவில்லை என்ற கேள்வியும் இருக்கிறது. இன்னும் சரியாக 1.5 ஆண்டுகளே இருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது எடுத்திருப்பதற்கான காரணம் அரசியல் ரீதியான எந்த காரணமும் இல்லை, மக்கள் நலன் சார்ந்துதான் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் மது ஒழிப்பிற்காக 45 ஆண்டுகளாக களத்திலே இருக்கக்கூடிய பாமகவை விட்டுவிட்டு நீங்கள் எப்படி அவர்களை சாதை கட்சி என்று ஒரு முத்திரை கொத்தி ஒதுக்குவீர்கள்? இதற்கு எந்த ஒரு நியாயமான அடிப்படையும் இல்லை. தமிழர்களை ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கொள்வது திராவிடத்தினுடைய சூழ்ச்சியாகவும் தந்திரமாகவும் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அறியாத ஒன்றா? ஏன் இத்தனை ஆண்டுகளாக திராவிடத்தினுடைய திருப்பாதங்களில் விழுந்து கிடக்கிறீர்கள்? உங்களுக்கு திராணி இருக்கிறது போது உங்களுடைய பேராற்றலால் தானே இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது என்ற அந்த உணர்வும் அந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கின்ற போது அது உண்மைதானே? உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் தெரியும், அரசியல் உற்று நோக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சி அரியணையை எப்படி கைப்பற்றியது என்று. விசிகாவினுடைய துணை இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய அதிகாரத்தை கேட்கின்ற போது எதற்கு அஞ்சுகிறீர்கள்? ஏன் இன்னொருவரை சாதிய கட்சி என்று அடையாளப்படுத்துகிறீர்கள்? பாமக இந்த தமிழ் சமூகத்திற்கும் மது ஒழிப்பிற்கும் இன்னும் ஏனைய பல விடயங்களுக்கும் தன்னுடைய குரலை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் அவ்வப்போது செய்திருக்கிறது. அவர்களும் தவறு செய்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறோம். 2 பெரும் கட்சிகளிடத்திலே மாறி மாறி கூட்டணியை வைத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்தார்களா அல்லது கட்சியை காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதா என்பது வேறு விடயம். நீங்களும் ஓர் நிர்பந்தத்திற்காக அல்லது ஓர் ஒடுக்கப்பட்ட அமைப்புக்குள்ளாக ஒரு அதிகாரம் தேட வேண்டும் அல்லது ஒரு பாதுகாப்பான கூடாரம் என்றெல்லாம் நீங்கள் சென்றிருக்கலாம். அது வேறு விடயம். இனி வரும் காலங்களிலாவது இந்த திருடர்களை நம்பாமல் தமிழ் இனத்தை கூறு போட்டு தங்களுடைய பகடை கையை நடத்தக்கூடிய இவர்களுடைய கைப்பாவையாக மாறாமல் திருமா அவர்கள், எப்பொழுதும் நாங்கள் மதிக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் தேசியத்தின் பாலும் தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக ஒன்றாக நின்று பிறகுகளை எல்லாம் விட்டு பாமகவோடும் தமிழ் தேசியத்தோடும் நின்று புதிதாக வரக்கூடிய சக்திகளாக இருந்தாலும் சரி,
தமிழக வெற்றிக் கழகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜனநாயக சக்தியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடத்தவிருக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டை என்பது அது எல்லா கட்சிகளையும் நீங்கள் அழைப்பதாக இருக்க வேண்டும். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதுபோல திமுக, இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. மது ஒழிப்பு என்பது மாநிலத்தினுடைய பட்டியலில் வருகிறது. மது அதை தடுப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று அல்ல. அரசு வலிமையாக இருந்தால் அதை மாற்றி தமிழர்களுடைய பாரம்பரிய உணவான தென்னை மற்றும் பனைக்கற்களை, அந்த கல்லை உற்பத்தி செய்து அதிலும் மருந்து கலக்காமல் அல்லது சுண்ணாம்பு கலவை கலக்காமல் மருந்தாகவே அதை உட்கொள்ளக்கூடிய தென்னம்பால், பனம்பால் இவற்றை தேசியமயமாக்கி அதை மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கலாம். அதன் மூலம் வருவாய் ஈட்டி அரசு பயன்படுத்தலாம், அதில் பிழை இல்லை. பலருடைய தாலியை அறுத்து இந்த டாஸ்மார்க்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்று கனிமொழி அவர்கள் மொழிந்தார்களே, அவரை கூட்டி அவரையே பேச வைத்து அவருடைய அண்ணனுக்கு அறிவு எட்டுகிறதா என்று வினாவையும் எழுப்பி பல லட்சம் கோடிகளை அள்ள வேண்டும், அல்லது நீங்கள் நிர்பந்திக்கிறீர்களே, அரசு ஊழியர்களை நியமித்து அவர்களை டார்கெட்ஸ் வைத்து அவர்களை இலக்கை அடைய செய்கிற மதுவை விற்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றீர்களே, இந்த சூழலை நீங்கள் என்று மாற்றுகின்றீர்களோ அன்றுதான் தமிழகம் உருப்படும். இதுநாள் வரை நீங்கள் இந்த நிலத்தை பாழடித்தது போதும், இந்த நிலத்தினுடைய வளத்தை சீரழித்தது போல இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய உடலையும் மனதையும் கெடுத்து நாசம் செய்த இந்த திராவிட கும்பலை, இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, இரண்டு கட்சிகளும் தான் இந்த மதுவை வளர்த்தெடுத்து இன்றைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு இவர்களை விடுத்து எனக்கு எல்லோரையும் நீங்கள் அழைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும். அதையும் தாண்டி ஆளும் கட்சிக்கு அடிபணிந்து செல்லக்கூடியது ஏற்புடையதல்ல. முன்பெல்லாம் தேர்தல் நேரத்திலே கூட்டணி அமைக்கப்படும். அந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்களுடைய எத்தனை எண்ணிக்கை கிடைக்கிறதோ அதற்கேற்றார் போல அவையிலே பங்கெடுப்பார்கள். ஆனால் அந்த தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி என்பது முடிந்துவிடும். அடுத்த தேர்தலில் தான் அல்லது பாராளுமன்ற தேர்தலில் தான் அந்த கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் நடைபெறும். ஆனால் இப்பொழுது கூட்டணியை அழைத்து கொண்டே செல்வது போல ஒரு தோரணையும், கூட்டணியை சப்பக்கட்டு கட்டுவதற்காக ஆங்காங்கே அவர்கள் பணம் கொடுக்கிறார்களா, வேறு எந்த கருமத்தை கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. அடிமைகள் போல அவர்களுடைய பாதத்தையே சுற்றி கொண்டிருப்பது வெட்கக்கேடான ஒன்று. அன்பிற்குரிய விசிக தொண்டர்களும் பாமகவினுடைய தொண்டர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மனப்பெருக்குகளை விட்டு தமிழ் தேசியத்தில் தமிழர்களுடைய நலனை, இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கான அரசியலை ஏற்படுத்துவதற்கு பிறகு வந்த செந்தமிழனோடு நீங்கள் கைகோர்ப்பதா என்ற தயக்கமின்றி தமிழ் தேசியம் ஒழிகின்ற பிள்ளைகள் என்ன கருத்துக்கள் எடுத்து வைக்கிறார்கள், அவர்களுடைய கருத்து இந்த நிலத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, அந்த கருத்தை நாமும் எடுத்துக்கொண்டு அவர்களோடு செல்வோம் என்ற புதிய உத்தியை கையாளுங்கள். வர இருக்கக்கூடிய 2026 என்பது தமிழ்நாட்டினுடைய விடியலாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய போலி விடியல் அல்ல, இது தமிழ் தேசியத்தினுடைய விடியலாகவும் தமிழர்களுடைய வாழ்வியலை காக்கக்கூடிய, தமிழர்களுடைய உழவை காக்கக்கூடிய, தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கக்கூடிய, தமிழர்களுடைய அத்தனை உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கும். தமிழர்களுடையது மட்டுமல்ல, இந்த நிலத்தினுடைய அத்தனை உயிர்களுக்குமான சரியான சமமான நீதியையும் அனைத்து மக்களுக்குமான ஓர் அற்புதமான வாழ்வையும் அமைத்து தரக்கூடிய ஓர் இயக்கமாக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நிலத்தையும் வளத்தையும் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.